ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப், ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இந்த வாரம் ஜனவரி 7ஆம் தேதி முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை. இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். சனியானவர் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 6இல் கேது சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் 8 திங்கள், 9 செவ்வாய் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவது போன்ற செயல்களை நான் குறிப்பிட்ட நாட்களில் தவிர்ப்பது, அதாவது குறிப்பாக 7ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மேல் 8, 9 ஆகிய நாட்களில் தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதியான சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு சில சாதகமான அமைப்பை தரக்கூடிய அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ராகுவானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களிடம் இருக்கும் என்றாலும், குறிப்பாக இன்றைய வாரத்தில், இந்த வாரத்தில் உங்களுக்கு 6இல் இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதி சுக்கிரன் 7 இருப்பது நல்லது என்றாலும், 8ஆம் வீட்டில் குறிப்பாக சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். குரு சனி ஆகிய கிரகங்கள் சாதகமற்று இருப்பதால் எந்த ஒரு செயலிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்க்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நெருக்கடியில் இருக்கக்கூடிய நேரமாகும். உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 7 ஞாயிறு, 8 திங்கள், 9 செவ்வாய் ஆகிய நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும். 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 10, 11 ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன்
இந்த வாரத்தில் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் மிகச் சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய பலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சட்ட ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைவது மட்டுமில்லாமல் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வருகின்ற நாட்களில் காத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனைவி பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று குடும்பத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது உண்டாகும். இந்த வாரத்தில் 7ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 8 திங்கள், 9 செவ்வாய், 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 13ஆம் தேதி சனிக்கிழமை ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்பதால் அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலையானது இருக்கும். நண்பர்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சனியானவர் உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 10 புதன், 11 வியாழன், 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக சனி பகவானுக்கு வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரும். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், 5இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குருவானவர் சஞ்சரிப்பது ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை உண்டாகும். உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி தாராள தன வரவுகள் ஏற்படும்.
உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 7 ஞாயிறு, 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகச் சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும். கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3இல் சஞ்சரிக்கக்கூடிய புதன் இந்த வாரம் முதல் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் பலமாக சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களால் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். சூரியன் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் அதாவது இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கான அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 8 திங்கள், 9 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, குறிப்பாக தட்சிணாமூர்த்தி ஸ்தலங்களுக்கு சென்றுவது மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். துலா ராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக நன்றாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த கால சட்ட சிக்கல்கள் எல்லாம் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்ப ஒற்றுமை மிக மிக நன்றாக இருந்து பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். அதிகாரிகளுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். குறிப்பாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியாது. தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது
உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடன் வேலை செய்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 8 திங்கள், 9 செவ்வாய், 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் 5இல் குரு சஞ்சரிப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் நன்றாக இருக்கும். இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். அதிகாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சுமூகமாக முடிந்து ஒற்றுமையான சூழ்நிலையும் அவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் வருகின்ற நாட்களில் உண்டு. ஒரு பெரிய இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நட்பானது கிடைத்து ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. பொதுவாக சூரியன் செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி, 12இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். உடனிருப்பவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள். தொழில் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்பு சற்று நெருக்கடிகள் நிறைந்ததாக இருப்பது மட்டும் இல்லாமல் வேலை பளுவும் சற்று கூடுதலாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 7 ஞாயிறு, 8 திங்கள், 9 செவ்வாய், 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்களில் சந்திரனானவர் சாதகமாக இருப்பதால் ஒரு சில உதவிகள் கிடைத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு 7ரை சனியில் ஜென்ம சனி நடந்தாலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 8 திங்கள், 9 செவ்வாய், 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குருவானவர் சாதகமாக சஞ்சரிப்பதும் 10இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறையும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கடன் பிரச்சனை குறையும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் விலகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தூர பயணங்களில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக உத்தமம். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 10 புதன், 11 வியாழன், 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 7ஆம் தேதி மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.